ஹலோ மக்களே. என்னடா இவன் சும்மா சும்மா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தா சில நினைக்காதீங்க. சில அரசியல் மேதாவிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ. விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, விஜய் கூட்டணிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லி நிறைய மீம்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இன்னும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாரு, கச்சத்தீவை பத்தி பேசினாரு, ஆனால் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டான்னு சொல்லி சொன்னீங்களே. சில பேர்ட்ட நான் கேட்கணும், ரொம்ப வருஷமா நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க அந்த கட்சியோட, அப்ப என்ன கோமால இருந்தீங்களா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருத்தர் சீமா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்க கொஞ்சம் அவகாசம் தரணும். கரெக்டா? இது உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. 108 சீட் வின் பண்ண ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியல, அரசியலமைப்பை எதிர்த்துட்டு இங்க ஜனநாயகத்தை ஒடுக்கி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. அவர் 2 சீட்டுக்கு அங்க போயிட்டு கெஞ்சிட்டு இருக்காருன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம்ப்பா, அவர் சீட்டுக்கு கெஞ்சிட்டு தான் இருக்காரு. யாருக்காக? அவர் சிஎம் ஆகணுன்றக்காக மட்டுமா? காசு சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்றாரா? இல்ல, மக்களுக்காக மட்டும்தான். அவரை நம்பி ஓட்டு போடாத எல்லா மக்களுக்காகவும் தான் அவர் போயிட்டு அந்த 2 சீட்டுக்கும் 1 சீட்டுக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சரியா? தப்பா பேசாதீங்க அவரை பத்தி. சரிப்பா, நான் எங்க அண்ணன்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்றேன், எங்க விஜய் அண்ணன்ட்ட. அண்ணா, நீங்க எதிர்கட்சியாவே உட்காருங்க, 108 எம்எல்ஏவோட. ஆளுங்கட்சியா யார் வராங்கன்றத பார்ப்போம், அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்றத பார்ப்போம். அப்ப இந்த இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்றதையும் பார்ப்போம், அவங்க என்ன பேசுறாங்கன்றதையும் பார்ப்போம். அப்பவும் தூக்கிட்டு வந்துருவாங்க, நாங்க பழைய கட்சி ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு. ஏண்டா, நாங்க இன்னும் சுதந்திர போராட்ட தியாகி கட்சி ஆரம்பிச்சு அவரு தோக்கடிச்சு ஆட்சி வரணிக்கின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்காக, யார் நலனுக்காகன்றது எல்லாருக்குமே தெரியும். பொதுமக்களும் சும்மா தூக்கி ஓட்டு போட்ட மாட்டாங்க. நடிகனுக்கு கமல் வந்தாரு, ஓட்டு போட்டாங்களா அவருக்கு? ஏன் அவரு ஜெயிக்கட்சி நடிகராச்சு, அந்த சாரிஸ்மா இருந்திருக்குமே, அந்த ஆறா இருந்திருக்குமே. ஏன் இல்லையே, ஓட்டு போடலையே, அவரு ஜெயிக்கலையே. ஆனா விஜய்க்கு ஏன் விழுது? மக்களுக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. சரியா? எங்க அண்ணன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவான்ற நம்பிக்கை, அந்த ஒரு காரணமா தான் நாங்க ஓட்டு போட்டோம். சரியா? உங்களை மாதிரி தாத்தா பாட்டி, எங்க அப்பா அம்மா, நாங்க ஜாதி கட்சினா நாங்க ஓட்டு போடல. அப்புறம் விஜய்க்கு சில பேர் கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் கொள்கைக்காகவோ கோட்பாடுக்காகவோ எல்லாம் கத்திக்கிட்டு இல்லை. இந்த 5 வருஷம் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டு அவங்களால சம்பாதிக்க முடியாது. அவங்க அந்த கட்சியை சார்ந்து இருப்பாங்க, எதிர்கட்சியை சார்ந்து. சரிங்களா? அவங்களால சம்பாதிக்க முடியாது, என்ன பண்ணுவோமோன்னு தெரியல என்ற ஒரு ஸ்டமக் பர்னிங் தான். அப்புறம் இந்த வீடியோவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதை விட்டுருங்க, யாராவது பொண்ணு நினைச்சா. ஏன்னா குழந்தைங்க, லேடிஸ்லாம் வீடியோஸ் பார்ப்பாங்க.